ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள். இன்று 22/1/2019 செவ்வாய்க்கிழமை தை 8 தேய்பிறை பிரதமை திதி காலை 7:06 வரை, பின்னர் துவிதியை. நட்சத்திரம் ஆயில்யம் இரவு மணி 11:32 வரை, பின்னர் மகம். யோகம் பிரீத்தி. ஆயுஷ்மான் மறுநாள் காலை மணி 4:03 வரை. கௌலவ கருணம் காலை 7:06 வரை, பின்னர் தைதுலை. ராகு காலம் பிற்பகல் 3:12 முதல் பகல் 4:39 வரை. யமகண்டம் மாலை 9:28 முதல் 10:54 வரை. குளிகை காலை 12:20 முதல் 1:46 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய தாராபலம் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. இன்றைய சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் கும்பம். பாசம் மிக்க சுதந்திரமான காதலில் சாகசங்கள் புரிகின்ற மேஷராசி அன்பர்களே, இன்று எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மனக்கவலை மற்றும் சந்தோஷமற்ற வாழ்க்கை அமையும். பயந்த நிலையும் ஏற்படும். வீட்டில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். வாகன சுகம் குறையும். தேவையற்ற மனோபயம் ஏற்படும். காரிய தடைகளும் உண்டு. அன்னையின் உடல்நிலையில் அக்கறை தேவை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. படித்தவுடன் தூக்கம் வராது. எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்கள் முயற்சி திருவினையாக்கும் என முன்னேற முயலுங்கள். வீட்டை பராமரிப்பதில் ஆர்வமுள்ள குழந்தைகளுக்கு நல்ல பெற்றோர்களாக வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, இன்று மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் புதிய உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். பல வகையிலும் பணவரவு அதிகரிக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். தொழில் ஆர்வம் கூடுவதால் எதிர்பார்ப்புக்கு மேல் ஆதாயம் பெருகும். எந்த செயல்பாட்டிலும் வெற்றி கிட்டும். மனதில் தெம்பும் மனமகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பு சேரும். வசீகரமான இளமையான தோற்றமுடைய மிதுன ராசி அன்பர்களே, இன்று சமாளிக்க முடியாத செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் சென்றால் விபத்தை தவிர்க்கலாம். வழக்குகளால் வெட்டி செலவுகள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். சோம்பலை விட்டு சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய நாள். படிப்பில் அதிகம் கவனம் தேவை. அலட்சியம் அல்லல் தரலாம். தொழிலில் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நலம். நினைத்தபடி எதுவும் நடக்காது. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். தொழில் அபிவிருத்திக்கான திட்டங்கள் ஈடேறும். வீட்டில் நிம்மதியின்மை காரணமாக குழப்பங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மனைவியை தேவதையாகவும் தெய்வமாகவும் போற்றி அவளை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, இன்று குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். பெரியார்பால் நேசம் ஏற்படும். தொழில் வளம் பெருகும். எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்வீர்கள். தனலாபம் புத்தாடைகள் நண்பர்கள் சந்திப்பு ஆகியவை ஏற்படும். பல வகைகளிலும் பணவரவு கூடி மனமகிழ்ச்சி ஏற்படும். பெரியோர்களின் அன்பும் பாசமும் தெம்பை தரும். சாஸ்திர ஆராய்ச்சி மனப்பான்மை மேலோங்கும். நல்ல வாகன யோகம் உண்டு. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மனத்திருப்தி. தொழில் வியாபாரத்தில் பணவரவு என ராஜயோகங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு புத்தாடை அணிகலன்கள் புதிதாக சேரும். என் வழி தனி வழி என தனக்கென தனி வழி வகுப்பவரும்
கம்பீரமான பேச்சு உடையவரும் சிம்மராசி அன்பர்களே, இன்று நாவை அடக்க வேண்டிய நாள். வம்புக்கு செல்லாதிருப்பதே சுகம். பெண்களால் தேவையற்ற விரயச் செலவுகள் ஏற்படும். குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். முன்கோபத்தை அடக்க முன்னேற்றம் உண்டு. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். வீண் கோபத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம். மனைவியின் கலகத்தால் உறவுகளுக்குள் குழப்பம் ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவாக நடக்க வேண்டும். மாணவர்கள் எதையும் தைரியமாக ஏற்று நடக்க வேண்டும். கூச்ச சுபாவம் உள்ள, காதலை கையாள்வதில் வல்லமையற்ற, பொறுமையுள்ள கன்னிராசி அன்பர்களே, இன்று பல வகைகளில் பணம் வரும் நாள். பெண்களால் லாபமும் போகமும் கிடைக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவர். உயர் நிலை அடைவர். அதன் காரணமாக தங்கள் மனதிலும் மகிழ்ச்சி நிலவும். இன்று தனலாபமும் அனைத்து வகை நன்மைகளும் ஏற்படும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். கௌரவம், மதிப்பு, மரியாதை கூடும். மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புண்டு. பிறருக்கு விருந்து உபசாரம் செய்து மகிழ்வீர்கள். வியாபாரிகளுக்கு தொழிலில் வெற்றி கிட்டும். அரசு பணியில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. மெத்த படித்த, பல கலைகளில் தேர்ச்சி பெற்ற, பொறுமை மற்றும் புகழுடைய துளாராசி அன்பர்களே, இன்று உடன்பிறப்புகளால் உதவி உண்டு. சுகம், சந்தோஷம், உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் ஆகியவை ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். அரசு ஆதரவு மற்றும் பெரியோர்களால் உதவி பெற்று மகிழ்வீர்கள். அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளதால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். திருமண பேச்சுக்கள் எழலாம். அனைத்து காரியங்களிலும் அனுகூலமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை, தேகதிடம், வீரம், தைரியம் எல்லாம் ஓங்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும். திருப்திகரமான தீர்த்த யாத்திரைகள் மகிழ்தரும். புதிய தொழில்கள் தொடங்க சாதகமான சூழ்நிலை அமையும். மாணவர்களின் தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் ஓங்கும். கேட்டதும் கொடுக்கக்கூடிய உற்சாகமான, சோர்வில்லாத மனமுடைய, நன்றாக பேசக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே, இன்று தெய்வீக காரியங்கள் ஈடேறும். எதிலும் எளிதில் வெற்றி கிடைக்கும். தெய்வ பக்தியால் மன நிம்மதி கூடும். அன்னதானம் போன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள், அலங்காரப் பொருட்கள் சேரும். உறவினர் உதவியால் உள்ளம் மகிழும். சுகம், சந்தோஷம் ஆகியவை ஏற்படும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். திருவருளாலும் குருவருளாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதிற்கினிய நல்ல மனைவி அமைவாள். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். பிடிவாதம், கடின மனம் கொண்ட குடும்ப வாழ்க்கையை விட குதூகலங்களில் ஈடுபட விரும்பும் தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். மனைவியின் கலக்கத்தால் மற்றவர்கள் பகை ஏற்படும். அதிகாரிகளிடம் பணிவுடன் நடப்பது நல்லது. இன்று ஒரு அனுகூலமற்ற நாள். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி காண இயலாது. எனவே தள்ளி போடுவது நல்லது. நியாயமான செயல்களில் மட்டும் ஈடுபடுவது நல்லது. கோபத்தால் குழப்பங்கள் ஏற்படலாம். உறவுக்குள் பகை ஏற்படும். அரசிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு வேண்டாத விவகாரங்களால் மனக்கவலை ஏற்படலாம். திட்டமிட்டு காரியங்களை செய்கின்ற நிர்வாக திறமைமிக்க தலைமை பொறுப்புக்கு தகுதியான மகர ராசி அன்பர்களே, காதல் ஈடுபாட்டால் கவலைகளை மறந்து களிப்படைவீர்கள். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பயணங்கள் இனிமை தரும். புத்தாடைகள் கிடைக்கும். மனைவி மூலம் பல நன்மைகள் உண்டாகும். பல வழிகளில் தனவரமும் உண்டாகும். தொழில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். இன்பச் சுற்றுலா,
குறுகிய தூர பயணங்கள், நல்ல வருமானம், மனமகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். வாகன போஜன சுகங்கள் கூடி அவருக்கு என்னையா பெரிய ஆள் என பெயர் பெறுவீர்கள். புதிய சொத்துக்கள் அமையும். விரும்பிய பொருட்கள் விரும்பியபடி கிடைக்கும். கல்வியில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவை. மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களிடம் நட்பு ஏற்படும். எதையும் திறம்பட முடிப்பவரும் விஞ்ஞானத்துறையில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, இன்று எல்லா வளமும் பெறும் இனிய நாள். உல்லாச பயணங்களால் உள்ளம் மகிழும். புது பெண்கள் சிநேகம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். எல்லா வளமும் பெறும் இனிய நாள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் குதூகலமாய் நிறைவேறும். எதிரிகள் பணிவர். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து தனவரவு உண்டாகும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வார்கள். இளகிய மனமும் நவநாகரிகத்தால் கவரப்படும் மீனராசி அன்பர்களே, இன்று பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடைகள் ஏற்படும். வெற்றிக்கு வழியில்லாத வகையில் வேதனைகளும் ஏற்படும். கட்டுக்கு அடங்காத செலவுகள் ஏற்படும். களவு போவதனால் மனச்சங்கடங்கள் ஏற்படும். அரசால் ஆதாயம் கிடைப்பது அரிது. நண்பர்களே பகைவர்களாவார்கள். கௌரவக்குறைவு ஏற்படாவண்ணம் பார்த்து கொள்வது சிறப்பு. மனைவி மக்களின் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. துன்பம் வந்தாலும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். சுயநம்பிக்கை அதிகரிக்கும். முன்னேற வாய்ப்புகள் கதவை தட்டும். சகோதரர்களால் உதவி இருக்காது. மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது.